الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد. أعوذ بالله الرحمن الرحيم. وفي أنفسكم قال الله تعالى في مقام آخر إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك. علماء کرام و مشائخ اعظام و برادران عزیز اور میری ماں و بہنوں، اللہ تعالیٰ کا بے انتہا فضل و کرم ہے کہ اس نے ہمیں نبی کریم صلی اللہ علیہ وسلم کی امت پیدا فرمایا اور بحمدللہ یہ فخر رش کے انبیاء نکلا، اور اللہ تعالیٰ نے ہمیں توفیق عطا فرمائی کہ یہاں جمع ہو کر تجدید ایمان اور احسان کریں. நண்பர்களே, பெரியார்களே, உலமாக்களே, சுலபாக்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல தஆலாவுடைய எல்லையில்லாத பேருபகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே நம்மை உண்டாக்கியது. எப்படிப்பட்டது என்று சொன்னால், அன்பியாக்கள் கூட அதிலே பார்த்து பொறாமை பார்க்கக்கூடிய அளவிற்கு மேலும் அல்லாஹ் ஜல்ல தஆலா இந்த சிறப்புக்குரிய மஜ்லிஸிலே நம்மை ஒன்று கூட்டி வைத்து நம் மீது அல்லாஹ் ஜல்ல தஆலா அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். اللہ تعالیٰ کے فضل و کرم سے یہاں جو حاضرین ہے اکثریت علماء کی ہے، یہ اہل علم کی ہے، خصوصاً اہل طریق. پھر اس میں جو تعلیمات سنے جو سمجھے ہیں ان کی اکثریت ہے. நண்பர்களே, பெரியார்களே, இங்கே கூடியிருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் உலமாக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், அகல தீனாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக அகல தரீக்கத்தையுள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், தாலிமாத்துகளை விளங்கக்கூடியவர்களாகவும் விளக்கி வைக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கூட்டம் இங்கே அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. اب میرا کچھ تعلیمات یا قرآن اور مخصوص آیات کا کچھ احادیث کی تفصیل بیان کرنا تحصیل حاصل ہے. நான் இங்கே தங்களுக்கு மத்தியிலே பேசுவது குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்களை உங்களுக்கு மத்தியிலே நான் உங்களுக்கு எடுத்து சொல்வது தஹசீர ஹாசில் என்று சொன்னால் இருக்கும் வஸ்துவையே மீண்டும் அதை உண்டாக்குவது கொண்டு வருவது. அது முஹாரன்மார் சொல்வார்கள், மகானவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சதே நான் சொல்ல போகின்றேன் என்ற அடிப்படையிலே அவர்கள் சொல்ல போதிலும், அன்பர்களே, பெரியார்களே, அவர்களுடைய இர்ஷாதாத்துகள், அவர்களுடைய பயான் தாலிமாத்துகள் நமக்கு மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்ற தேவையானதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளக்க வேண்டும். தவாவரும் படிவாக சொல்கிறார்கள். وقت بھی زیادہ ہو چکا ہے، میں زیادہ وقت نہیں لوں گا. آپ لوگ توجہ سے سنیں. میں آپ کی توجہ کے لیے چند دوسری طرف آپ کے اشارات اور آپ کی توجہ کو مبذول کرنا چاہتا ہوں. நண்பர்களே, நேரம் பெரும்பாலாக கடந்துவிட்டது. இன்னும் நேரம் அதிகமாக இருக்கவில்லை, நேரம் சுருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய கவனங்களை நான் ஒருமுகப்படுத்துவதற்காக வேண்டி, கவனங்களை திருப்புவதற்காக வேண்டி சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். बुजुर्गों, हमको यह गौर करना चाहिए मुकाम विलायत क्या है और अल्लाह का वली किसको कहते हैं. நாம் கவனமுடன் சிந்திக்க வேண்டியது, கேட்க வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. விலாயத்துடைய மகாம் என்ன,
வலியுல்லா என்பதாக யாருக்கு சொல்வது என்பதை கவனமாக நான் விளக்க வேண்டிய ஒரு விஷயமாக கொண்டிருக்கிறது. इसका जवाब देंगे कि अल्लाह ताला की जात और इरफान का पता जानता है जी. जो अल्लाह ताला का इरफान रखता है अल्लाह का वली है. அதில் இருப்பதில் அறிந்திருக்கிறார்கள். அதாவது யார் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய ஜாத் சிஃபாத்துடைய இல்மை வைத்திருக்கிறார்களோ, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய அட்ரஸை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் வலியாக இருக்கின்றார்கள் என்பதா அதில் இல்மா இருக்கிறார்கள். बुजुर्ग को सवाल ये होता है कि हक़ाइक़ में अल्लाह ताला का हुक्म, अल्लाह ताला की मायत कायनात में जर्रे जर्रे के साथ है कि नहीं? बोलो मुझे. அன்பர்களே, பெரியார்களே, ஹகாயிக்குடைய அடிப்படையிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய வழியத், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உடனிருக்குதல் என்பதை சிருஷ்டிகளுடைய ஒவ்வொரு அணுவுடனும் இருக்கிறதா இல்லையா? काफिर के साथ है या क्या? नहीं बोलो. காஃபிருடன் இருக்கிறதா இல்லையா? ये फासिक मोमिन के साथ है या नहीं? बोलो. फासिक பாவியுடன் இருக்கிறதா இல்லையா? மூமினுடன் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் உடன் இருக்கிறது என்ற நிலை. आलिम फाजिल जो कोई भी है उसके साथ ही मौला ताला की खुद को मायत है या नहीं? बोलो. ஆலிம் ஃபாசிக் யாராக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மஅய்யத் அல்லாஹ் அனைவருடனும் இருந்து கொண்டிருக்கிறார். ये शर्त, ये बुजुर्गी अल्लाह वालों को क्यों है? क्या वजह है? क्या जानने की वजह से है जी? वो तो जर्रा जर्रा में मौला ताला कह जी सब नक्श ख्याली है काबा हो के बुतखाना. अरे सारी कायनात मौला ताला के नक्श ख्याली मौला का इल्म है. मौला के मालूम ज़ुहूर में तो उसके बगैर आ ही कैसी सकती है जी? ये तो दाखिल में तो हकीकत है सारी मखलूक की. सारी मखलूक नक्श ख्याली है. जब खारिज में है तो नक्श ख्याली मौजूद कैसा हो सकता? मादूम तो खुदा की कसम मादूम है, मौजूद कैसा हो सकता? हक़ाइक़ को तबद्दुल नहीं, तजद्दुद को तकरार नहीं जी. अरे जो मादूम है मादूम ही है अज़ल तक अबद तक. जो मौजूद है खुदा की कसम मौजूद ही है जी. तो फिर वली की क्या फजीलत है, क्या बुजुर्गी है, मुझे वो समझाओ. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா வஸ்துக்களுடன் இருக்கின்றான் என்று சொன்னால் வழிமார்களை நாம் கண்ணியப்படுத்துதல், மகத்துவப்படுத்துதல் எந்த அடிப்படையில் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்பர்களே, எல்லா வஸ்துக்களுடனும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உடன் இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அது கஅபாவாக இருக்கட்டும், முதுகாக இருக்கட்டும், சிலைவதற்கு இடமாக இருக்கட்டும், எந்த இடமாக இருந்து கொண்டிருக்கட்டும், எல்லா இடத்திலையும் அல்லாஹ் தஆலாவுடைய மஅய்யத் இருக்கிறது. பூரா காயினாத் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய இல்மிலே உண்டான நக்ஷாவாக இருந்து கொண்டிருக்கிறது, மாலுமாத் இலாஹியாக இருந்து கொண்டிருக்கிறது. காயினாத் மக்லூகாத் என்று சொன்னால் மாலுமாத்தானே தவிர அது ஒரு காலம் மௌஜூதாக இருக்க முடியாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மௌஜூதே மௌஜூத், காயினாத் மாலுமே மாலும், மாலும் தான் ஒரு காலம் மௌஜூதாக ஆகவே முடியாது. அப்படி இருக்க எல்லா வஸ்துக்களுடனும் அல்லாஹ் மௌஜூதாக இருக்கிறார் என்று சொன்னால் வழிமார்களை மட்டும் நாம் கண்ணியப்படுத்துதல், மகத்துவப்படுத்துதல் என்ற அடிப்படையிலே जानना भी विलायत नहीं है. सुन लो, मारिफ का जानना भी मकाम में विलायत नहीं है. நன்கு கேட்டுக் கொள்ளுங்கள், மாரிஃபாவை அறிவது மட்டும் விலாயத்துடைய மகாம் அல்ல. अल्लाह के ज़ात और सिफात और अफ़ाल और आसार का इल्म जानना, उसके जुज़ियात जानना, यह मुकाम में विलायत नहीं है. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய ஸாத், சிஃபாத், அஃஆல், ஆசார் இவைகளை அறிதல், இவற்றுடைய ஜுஸியாத்துகளை, இவை சம்பந்தப்பட்ட விளக்கங்களை அறிதல் மட்டும் விலாயத்துடைய மகாம் அல்ல. ना वो वली अल्लाह का वली हो सकता, आरिफ होगा, आरिफ का वासिल नहीं हो सकता. आरिफ होना कमाल नहीं है, शैतान भी आरिफ क्योंकि कमाल है. कमाल तो आरिफ का वासिल का है. तो अल्लाह का जो वली है वो आरिफ वासिल होता है जी. वरना हक़ाइक़ जानना, मुनकिर के साथ भी अल्लाह के हक़ाइक़ मायत है, मुखिल के साथ भी मायत और हक़ाइक़ है, जाहिल के साथ भी है, आलिम के साथ भी है.
तो कमाल वली का क्या है, उन्हें जानने पे इत्तेफा नहीं करता। जो आज हम वहां पे रुक गए जानने तक, उन्हें आगे बढ़ के पाता है तो वो वली बनता है। जी मौला की हकीकत, मौला की जात और मारिफत का इल्म जानता नहीं पाता है, तो जब अल्लाह का वली होता है जानने के लिए कुछ नहीं है शरीयत। इसलिए तरीकत हाल नहीं है, हाल है। तरीकत किसको कहते हैं? हाल को कहते हैं। आज हम तरीकत को हाल को खाल बना दिए हैं। आज हमारे लिए खानखाहों में, आज हमारे कुलूब में जो जुल्मत है, आज हमारे खानखाहों में जो कितना फसाद है, इसकी वजह यही है कि तुम हाल को खाल से बदल करें। हाल का ताल्लुक यहाँ से है, क्या होगा? अरे जब मैं यहाँ आएगा तो तगैयुर होगा। जी तुम खाल में अल्लाह को मारिफत तो जात को यहाँ रख दिए और यहाँ वही मासिमत लाकर वही अलिना बेमाफी, जो तुम अंदर है वही जाहिर होकर रहेगा। ये जबान के हद तक है, मगर जब मौका आएगा तो तुम्हारी जो कल की गंदगी है वही जाहिर होकर रहेगी। அல்லாஹ் ஜல்லஷானஹு வாசலாக கூடியவர்களால் வழியாக முடியும் என்பதாக சொல்லி சொல்கிறார்கள். ஜான்னா பானா, அல்லாஹ்வை அறிதல், அல்லாஹ்வை அடைந்து கொள்ளுதல். வலி என்று சொன்னால் அல்லாஹ்வை அடைந்து கொள்ளக்கூடியவர்கள் வழி என்பதாக சொல்லப்படுமே தவிர, அறியக்கூடியவர்கள் வழி என்று சொன்னால் ஒவ்வொருவரையும் வழி என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். ஷைத்தான் கூட அல்லாஹ்வை அறிந்தவனாக இருந்தால், அன்பர்களே பெரியார்களே, கால் ஒன்று ஹால் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கால் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை हालात मात्र வேண்டும் என்பதாக வலியுறுத்துகிறார்கள். जी तो मालूम ये हुआ अल्लाह का वली जो है वो पाता है, मौला को अपने अंफुस में पाता है तो वो अल्लाह का वली होता है। जी जो सिर्फ कहता है वो अल्लाह का वली नहीं होता। என்ன தெரியவிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வலி என்று சொன்னால் யார் அனுபவிக்கிறார்களோ, யார் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்தான் அல்லாஹ் தஆலாவுடைய வலியாக இருக்குமே தவிர, யாருடைய பேச்சில் மட்டும் மாறிப்பட்டு இருக்கிறதோ அவர் அல்லாஹ்வுடைய வலியாக முடியாது என்று தெரிய வருகிறது. जी कुरान में अल्लाह ताला को तंबी फरमाया, लेमा तक़ुलूना मा ला तफ़अलून, लेमा तक़ुलूना मा ला तफ़अलून कबुरा मक़्तन इंदल्लाह। अरे तुम जो खुद नहीं कर सकते अपनी ज़बान से क्यों बोलते हैं? जी क्या तुम बोलते हैं अल्लाह मौजूद है कि माया मौजूद हो, तू मालूम हुआ अल्लाह हमारे साथ है, उसके सिफात है, उसके अफ़ाल है, फिर तू कभी पाया है अपने अंफुस में? फिर जबान से बोलने का क्या हक है तुझे? जो खुद नहीं पा रहा तो दूसरों को क्या बोलता? जी என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் கேட்கிறான், லிமா தक़ூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் எதை செய்யவில்லையோ அதை ஏன் சொல்கிறீர்கள்? கபர மக்தன் இந்தல்லாஹ் யா தक़ூலு மா லா தஃஅலூன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இடத்திலே கடும் கோபத்துக்குரியதாக கொண்டிருக்கிறது, நீங்கள் செயல்படுத்தாத ஒன்றை நீங்கள் பேசுவது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். என்று கேட்டு என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வை மௌஜூத் என்பதாக சொல்கிறாயே, மௌஜூதாக பெற்றுக் கொண்டாயா? நீ மார்க்கமாக ஆனாயா? ஆக அப்படி இருக்க நீ எதை பெற்றுக் கொள்ளவில்லையோ, உன்னுடைய நிலை எதுவாக இல்லையோ அதை ஏன் பேசுகிறாய் என்று கேட்கிறார். जी आज हमारा ये हाल है कि अल्लाह ताला को कुरान में युरीदुना अन युहमदु बिमा लम यफअलू। जी उन लोग मुनाफिकीन के ताल्लुक से शायद ये आयत आई है कि वो ये चाहते हैं कि उसको उनकी तारीफ की जाए इस पर के जो काम करते ही नहीं। जी आज हम ज़बान से माली को हक़ाइक़ बयान करते हैं, जी खुद तुम उस पर अमल नहीं करते, फिर इस पर तकाज़ा ये कि मुझे आरिफ समझो, मेरी तारीफ करो। क्या है क्या है क्या है? जी इल्म आने के बाद रुकावट क्या है? क्या है? अलम यानी लल्लज़ीना आमनू तख़शा क़ुलूबुहुम बिज़िक्रिल्लाह, के लोगों के वास्ते तो हम क्या अभी हम अहले तरीक़ के लिए वक्त नहीं आया है कि ये उलूम आने के बाद उसको अपने अंदर इदराक करें पाए? कब करेंगे आप? என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், முனாஃபிக்குடைய விஷயத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறார்கள், தாங்கள் செய்யாத ஒரு விஷயத்தின் மூலமாக தாங்கள் புகழப்பட வேண்டும் என்பதாக அந்த முனாஃபிக்குகள் விரும்புகிறார்கள். நிஃபாக்கை உடையவர்கள் தாங்கள் செய்யாத ஒரு விஷயத்திற்கு தாங்கள் புகழப்பட வேண்டும் என்பதாக என்று சொல்லி நம்முடைய நிலை
எவ்வாறாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தான் ஆரிஃப் என்பதாக, என்னை ஆரிஃப் என்பதாக அறியுங்கள், என்னை ஆரிஃப் என்பதாக விளங்குங்கள் என்பதாக எதிர்பார்க்கின்றோமே தவிர வேறு என்ன இருக்கிறது என்பதாக சொல்லி சொல்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்கிறான், அலம் யலில்லதீன ஆமனு தஷ்ரா குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ், ஈமான் உள்ளவர்களுக்கு நேரமாகவில்லையா, அல்லாஹ்வுடைய திக்ர் மூலமாக அவர்களுடைய உள்ளங்கள் அச்சமடைவதற்கு நேரமாகவில்லையா என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கேட்கிறார். அப்படி இருக்க நாம் இந்த பேசக்கூடிய பேச்சின் மூலமாக, நாம் விளக்கக்கூடிய விளக்கங்களின் மூலமாக எப்போது நாம் பெற்றுக் கொள்ள போகிறோம், எப்போது நாம் அடைந்து கொள்ள போகின்றோம் என்பதாக கேட்கிறார். जिसकी वजह से क्या हो रहा है, क्या खराबी हो रही है, गौर करो। ये जानशीन रसूल है, मसनद रिसालत पर बैठे हैं, विरासत रसूल के दावेदार हैं, मगर हमारे कल्ब और विरासत आमन और शद्दात के चल मुतमन्नी है। ये कैसे हो सकता है, कैसे हो सकता है? ये तदाद नामुमकिन है। சொல்றார்கள் என்று சொன்னால் நம்முடைய நிலை எவ்வாறாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜானஷீருடைய மகாவில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உலமால் வசத்துல் அன்பியா என்ற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசாக ஜானஷீராக இருந்து கொண்டிருக்கிறது. ஷத்தாத் போன்றவர்களுக்கு நாம் வாரிசாக இருந்து கொண்டிருக்கிறோமே தவிர நம்முடைய நிலைமை ஜானஷீர் ரசூலாக நாம் இருக்கவில்லை என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். हज़रत अबू हुरैरा रज़ियल्लाहु तआला अन्हु बाजार में आए, आके ऐलान किए, कह रहे नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम की विरासत तक़सीम कर रहे हैं। तो जितने बाजार के लोग हैं सब कारोबार छोड़ के मस्जिद नबवी भागे। अभी हज़रत अबू हुरैरा रज़ियल्लाहु तआला अन्हु बाजार में ही है। उन्होंने आके बोले कि क्या बोला अबू हुरैरा, नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम विरासत क्या बांट रहे हो, कुछ भी नहीं बांट रहे हैं, फिर क्या कर रहे हैं? कुछ इल्मी मसले कुछ इल्म बयान कर रहे हैं। बोले अरे बेवकूफ, विरासत नबी तो वही है। अरे विरासत नबी तो यही है और क्या है? अल्लाह का वली आरिफ जानशीन रसूल होता है, वारिस रसूल होता है, विरासत रसूल उसके सीने में होती है। और फिर इस पर अगर वो मासिद अल्लाह का तालिब है तो बता क्या मुकाम है इसका? दुनिया किसकी विरासत है? नबी की विरासत और ये इल्म और इरफान, असलार और हिकमत है जी। ये मासिबल्ला दुनिया जार और तरक्की, ये विरासत है, आमाना शब्दात है। कहाँ बैठा है, क्या तलब कर रहा, क्या सेब देता है तुझे उस मुकाम पर बैठने का? क्या अल्लाह ताला के इरफान और जात का बोलने का तुझे हक है? नहीं। ये सब क्यों है कि हम ये उलूम को सिर्फ ज़बान पर रखते हैं, अमल इस्तेज़ार में नहीं जा रहे। इसकी वजह से खराबी पैदा हो रही है। ये तरीक़त के उलूम में, खानकाही निज़ाम में इन्हितात आ रहा है, इन्हितात आ रहा है दिन पर दिन। जहां देखो, जिस जगह देखो, वही फतना, वही फसाद। कहीं जाह तलबी है तो कहीं माल तलबी। अरे ये वो उलूम है जिसको बादशाह छोड़े। इब्राहिम बादशाह छोड़ ये इल्म के लिए, ज़बान से तो वही बोल रहा है, अचन तकम के लिए मुताब जा रहा है। क्या है ये वो उलूम है जो बादशाह छोड़ देते हैं। चटके क्या है जी? अल्लाह ताला के फजल से वो विरासत हमको मिली है, मगर उस विरासत का इस्तेमाल हम नहीं जान रहे हैं। असल में हमको धोखा हो गया है कि ज़बान से बोल लेना काफी है, हम अल्लाह के वली हो गए। नहीं, अरे ये गुंबद उस वक्त बनती है जो ज़बान से बोलते हैं तो कल्ब से भी पाते हैं। उनकी नजरों में सारी कायनात ठोकर में होती है। हमारी ऐसे से बता दिए उन्होंने, अपने उसमें से बता दिए, जवानी हो के फैजी हो के झूरी हो बता दिए उन्होंने जी। अरे अल्लाह का अल्लाह बोलने वाला का क्या मुकाम होता है? அன்பர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாசாரிலே வந்து ஒரு செய்தியை சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விராசத்தில் பங்கீடு செய்கின்றார்கள் என்பதாக சொன்னார்கள். இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே கடைவீதியில் உள்ளவர்கள் தான் தங்களுடைய வியாபாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு மஸ்ஜித் நபிக்கு ஓடோடி வருகிறார்கள். வந்தால் அங்கே ஒன்றையும் காணவில்லை.
என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராசத்தை பங்கீடு செய்கிறார் என்பதாக சொன்னீர்களே, ஒன்றே ஒரு பொருளையும் காணவில்லை என்பதாக கேட்டபொழுது சொன்னார்கள், அறிவியல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வராசத்தை என்று சொன்னால் இல்மு இருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது, அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கீடு செய்கிறார்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள். மகான் அவர்கள் மற்ற பொருள் சம்பந்தப்பட்ட வராசத்தை என்று சொல்கிறார்கள், அது நபிமார்களுடைய வராசத்தாக இருக்கவில்லை, ஹாமான் ஷத்தாவுடைய வராசத்தாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இப்படி இருக்க சாரி பூரா துன்யாவை கேட்கக்கூடியவர் எப்படி அவர் யாரசீர ரசூலாக, எப்படி அவர் வழியாக இறைநேசராக இருக்க முடியும் என்பதாக கேட்டு சொல்கிறார்கள். இப்போது இந்த மிகப்பெரிய ஒரு ரவுலா ஷரீப் குப்பா எழுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த மகான் ஜமாலிஷா சர்க்கார் அவர்களுக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய சொல் என்னவாக இருந்ததோ அது அவருடைய உள்ளத்திலே இருந்த காரணத்தால் இப்படி எழுப்பப்பட்டிருக்கிறது. நூரி நாயகம் அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள், ஃபைசி நாயகம் அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள், ஜமாலி நாயகம் அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், அவருடைய சொல் அவருடைய உள்ளம் இரண்டும் ஒன்றுபட்டதாக இருக்கின்றது என்பதன் காரணத்தால் மதிக்கப்படுகிறார்களே தவிர மாறாக இன்றைய நிலை எப்படி ஒரு சராபாக, எப்படி ஒரு வீணாக ஆகிவிட்டது என்பதை பார்க்கும் பொழுது தங்களுடைய வருத்தத்தை பேசினத்தை அவர்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறார்கள். மாணவர்கள் हिकमत असरार और हिकमत मौला ताला अपने जिसको चाहे देते हैं, हर एक को नहीं देते। वमन यूतल हिकमत फकत ऊतिया खैरन, अल्लाह ताला जिसको चाहते देते हैं। जब मिल गई है तो समझे कि मैं इंशाअ में आ गए। अब क्या फरमाया अल्लाह ताला, नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम क्या फरमाते हैं, दुनिया की फजलो तालिबो खिलाफ जी, अरे मौला की रहमत में, मौला के खुर्ब में, मौला की मायत में आके फिर क्या के कुत्तों की जगह दुनिया की तरफ जा, उसके लिए अपने मौला को क्यों छोड़ रहा है जी? अरे जो बाकी है उसको तेरी जात के साथ है, तेरे अंदर माया है, तू तो नक्शे तैयारी है क्या? अरे मालूम है, खुदा की कसम मालूम है, मालूम तो समझाने के लिए बोले मालूम क्या है, मालूम हकीकत ये मालूम है, तेरे तालीम से पहले तक मौला ताला का ज़ुल्म हो रहा है जी, उनसे काफिल है, दूर जा रहा है, मासिफत की तरफ जाता है, वो भी मुर्दा है। ये नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने क्या फरमाया, अगर दुनिया की हकीकत एक मच्छर के बराबर होती तो खुदा की कसम काफिर को ये भूख के पिला जी। अल्लाह ताला फरमाया, अगर ये मोमिन का ख्याल नहीं होता है, काफिरों के घर सोने चांदी के बना देता था। क्या हैसियत है? ऐसे हमारे करीम, हमारे रहीम आका मालिक व मौला जो तुझे लिए चल रहे हैं, हमारा दिलबारी हो रहा है जी, मौला ताला तुझे लिए चल रहे हैं, तुझे तेरे तमाम तकाज़ों को पूरा कर रहे हैं, उनको छोड़ के फिर जाने ना, आप नहीं होना, तुम्हारी माहियत नको, तुम्हारी अक़रबियत नको, तुम्हारी वो नको, मुझे तो माल चाहिए। क्या है ये तरीक़त है या तमाशा है? खबरदार, ये औलिया के उलूम अल्लाह के मुक़ामात है, यहाँ बैठे तो उन्हीं की शान से बढ़वाना अल्लाह ताला ज़लील कर देगा, समझ जाओ। அன்பர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான், யூத்தில் ஹிக்மத மையஷா வ யூத்தல் ஹிக்மத ஃபகத் ஊத்திய கைரன் கதீரா. மாணவர்கள் சொல்றார்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய அந்த இல்மு இர்ஃபானை தான் நாடியவர்களுக்கு தான் கொடுக்கிறான், பொதுவான விஷயம் அல்ல, தான் நாடிய சிலர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுக்கிறான் என்று சொல்லித் தருகிறார்கள். வ யூத்தல் ஹிக்மத ஃபகத் ஊத்திய கைரன் கதீரா. அப்படி ஞானங்களை யார் கொடுக்கப்பட்டார்களோ அவர்கள் மிக அதிகமான நலவை கொடுக்கப்பட்டவர்களாக ஆகின்றார்கள் என்பதாக சொல்லி சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஃபضலிலே, அருளிலே வந்த பிறகு அல்லாஹ்வுடைய கதபிலே, கோபத்திலே ஆளாவது எப்படி என்பதாக கேட்டு சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா ஜீஃபா, துன்யாவாகிறது ஒரு செத்த பிணமாக இருக்கிறது, வத்துல்லாஹா கிலா, அதை தேடக்கூடியவர்கள் நாய்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஹதீஸை எடுத்து சொல்லி சொல்கிறார்கள். பூரா மாசிலா என்று சொல்லக்கூடியதாகிறது அந்த துன்யாவாகிறது, அது ஜீவத்தாக இருந்து கொண்டிருக்கிறது, அதை தேடி செல்லக்கூடியவர்கள் கிராமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்மை இர்ஃபானை பெற்ற பிறகு அப்படிப்பட்ட ஜீஃபாவை மாசிவல்லாவை தேடி செல்வது என்பது எப்படி என்பதாக சொல்லி தங்களுடைய வருத்தத்தை, தங்களுடைய கவலைகளை அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். हज़रत जुनैद रज़ी अल्लाह तआला अन्हु से पूछा,
پوچھا گیا سئیلا جنید رضی اللہ تعالی عنہ البلا، جی جنید رضی اللہ تعالیٰ عنہ سے پوچھا گیا کہ بلا کیا چیز ہے، مصیبت کیا چیز ہے؟ بزرگوں ذرا غور سے سنو، جنید رضی اللہ تعالیٰ عنہ فرماتے ہیں هو الغفلۃ عن اللہ، جہل نہیں فرمایا، ذرا غور سے سنو، مصیبت اور بلا کیا ہے؟ حضرت جنید رضی اللہ تعالیٰ عنہ سے پوچھا گیا کہ هو الغفلۃ عن اللہ، ارے تیرا اللہ سے غافل ہونا یہ سب سے بڑی مصیبت بن ہے۔ அன்பர்களே பெரியார்களே, ஜுனைத் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே பலா முசீபத் என்ற சோதனைகளை பற்றி கேட்கப்பட்டது. கவனமாக கேட்கும்படி மகானவர்கள் எழுதிக்கொள்கிறார்கள். என்ன பதில் சொன்னார்கள்? பலா முசீபத் என்று சொன்னாலே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அலட்சியமாக பொதுவாக இருக்கிறது, அதுவே பலா முசீபத் என்பதாக ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார்கள். கவனத்தில் வையுங்கள். जी गफलत जी। अब बुजुर्गों इसके दो माने हो सकते हैं जी। एक तो मुसीबत आने के बाद अल्लाह से गाफिल होना, भला के ताल्लुक से पूछे ना कि भला क्या है, मुसीबत क्या है, कहा कि अल्लाह से गाफिल होना। तो एक माना तो ये हो सकता है कि जब मुसीबत आ गई हमारे पास तो हम मुसीबत अल्लाह की तरफ जाने के बजाय मासी वाले की तरफ जाते हैं। एक माना तो ये हो सकता है जी। आजकल हमारा क्या हाल है, जरी सी तकलीफ पहुंचो, मर्ज है, बीमारी है, नुकसान है, जो भी है, हम किधर जाते हैं? मासी वाला, अल्लाह की तरफ रुजू हुए क्या? हमारा क्या अमल है देख लो। आपको मर्ज आ गया, आपकी बीवी को आ गया, आपकी औलाद को आ गया, जो भी हाजत आई, जो भी मुसीबतें हैं, अल्लाह ताला जो फरमाने वाला नबलुवन्नकुम बिशैइन में जो चीजें गिनाए हैं मौला ताला जी, वो जब आती हैं तो हमारा हल किधर जाता है? हम किधर जाते हैं? मौला की तरफ नहीं जाते, बल्कि मासिबल्लाह की तरफ जाते, जो हैवान से बदतर है जी। कुत्ते को तुम पत्थर से मारो, किधर जाता हमें? कुत्ते को तुम पत्थर से मारो तो कुत्ता किधर जाता? पत्थर की तरफ नहीं जाता जी। आए तू इंसान है, अशरफुल मखलूकात है, अकल का रखने वाला है, मुसीबत आई तो मौला की तरफ जाने के बजाय मासिबल्लाह की तरफ जा, भले ये बड़ी मुसीबत है। ये माना तो ये हुआ। அன்பர்களே பெரியார்களே, கஃபரத் அனில்லா, அல்லாஹ்வின் விஷயத்திலே கஃபரத் என்று சொன்னால் அல்லாஹ்வின் விஷயத்திலே காஃபிலாவது என்பது ஒரு பொருள். அதே நேரத்திலே அதற்கு மற்றொரு பொருள் இப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது. முசீபத்து சோதனைகள் வரக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ்வின் அளவில் நம்முடைய கவனம் செல்லாமல், அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்காமல், மாசிவல்லா என்ற சிருஷ்டிகளின் பக்கமே முன்னோக்குதல். நம்முடைய விஷயத்தில், நம்முடைய மனைவி மக்களின் விஷயத்திலே, மற்ற விஷயங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் நாம் அல்லாஹ்வின் பக்கம் செல்கின்றோமா அல்லது அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகளின் பக்கம் நம்முடைய கவனம் செல்கின்றதா, நாம் முன்னோக்குகின்றோமா என்பதை சொல்லி ஒரு அழகான உதாரணத்தை சொல்கிறார்கள். நாம் அஷ்ரஃபுல் மக்லூகாத்தாக நடந்து கொண்டிருக்கிறோம், சிறந்த சிருஷ்டியாக நடந்து கொண்டிருக்கிறோம். அற்ப வஸ்து நாய், அந்த நாயை கல்லால் அடிக்கப்படக்கூடிய காலகட்டத்திலே அந்த நாய் கல்லின் மீது கோபித்துக் கொண்டு கல்லை வெட்டிக் கொண்டு செல்வதில்லை, மாறாக அந்த கல்லால் அடித்தாலேத்தான் அதை கோபித்துக் கொள்வது, அவனைத்தான் அது துரத்துகின்றது, விரட்டுகின்றது. அஷ்ரஃபுல் மக்லூகாத்தாக இருந்து கொண்ட நாம் அந்த நாயை விட தாழ்ந்தவர்களாக கேள்வித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக சுட்டிக்காட்டினார். अरे मौला ये तो मालूम है, तू खुद कह रहा है, मजबूर है, मोहताज है, ना तो तेरी तुझे तकलीफ क्या पहुंचा सकती? कायल हकीम तो मौला है जी, उसी के तरफ रुजू होना चाहिए। मौला ये आपके सिवा कौन कर सकता है जी? आप भी हैं इसको पूरा जी, ये होना चाहिए। तो मुसीबत नहीं रहेगी, बल्कि ये इनाम होगा कि आप मौला से खरीद कर ली, इनाम होगा कि यार मौला ये मुसीबत मौला से और खरीद कर देती है जी। इसलिए तो नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया कि मोमिन के हयात और जिंदगी में मुझे ताज्जुब होता है, उसको मुसीबत पहुंचती भी तो अजर मिलता है, उसको ताकि खुशी पहुंचती भी है तो उसका अजर मिलता है। मुसीबत पे सब्र करता है, खुशी पे शुक्र अदा करता है, अल्लाह दोनों में उसको अजर नवाजते जी। और रंग अलग है, मरातीब फर्को मरातीब है जी। जो अल्लाह का वली है, मुसीबत आए तो और कुछ होता है। हजरत अली रज़ियल्लाहु अन्हु मुसीबत आए तो कुछ होते, सहाबा पूछे ऐ अली तुम्हारा अजीब ही हिसाब है,
तो अल्लाह वालों का क्या कहते हैं तर्ज ही निराला होता है जी। तो मुसीबत अल्लाह वाले की जो आती है तो और अल्लाह के करीब कर देती है, क्योंकि मालूम है इसको मौला के सिवा तो ला तताहरक ज़र्रत इल्ला बिइज़्निल्लाह, कायनात में ज़र्रा भी हरकत नहीं कर सकता, तो इन्हें मुझे क्या नुकसान होता है, इन्हें क्या कर सकता। ये हुआ है तो उन्हीं का खेल है, अब जो करा है उसी के पास जाओ जी, और मौला से खरीद करती है। என்ன சொல்கிறார்கள்? முசீபத்துகள் சோதனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டத்திலே சிருஷ்டிகளின் பக்கம் உருவாக்குவது என்று சொன்னால் சிருஷ்டிகள் என்ன செய்ய முடியும்? அது மகபூமாக இருக்கிறது, மாபூமாக இருக்கிறது, மஜ்பூராக இருக்கிறது. என்ன செய்ய முடியும்? நமக்கு நிவாரணம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நிவாரணம் அளிக்கக்கூடிய ஆற்றல் அனைத்தும் உடையவராக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இருந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவுலியா அல்லாஹ் நல்லடியார்களுக்கு அந்த முசீபத்தை ஏற்படக்கூடிய நிலை எவ்வாறாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. முசீபத்து ஏற்பட்ட மாத்திரத்திலேயே அவர்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கு முன்னோக்கி அல்லாஹ்வை அவர்கள் நெருங்கி விடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூமினுடைய வாழ்வு எனக்கு ஆச்சரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால் அவருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் கூட அந்த சோதனையின் மூலமாக அவருக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு விடுகிறது. அவர் பொறுமை செய்கிறார், மேலும் அது நீங்கும் போது அவர் நன்றி செலுத்துகிறார். 2 கோடிகளுக்கு அவர் உடையவராக இருந்த அஜர்களுக்கு தகுதியானவராக அவர் ஆகிவிடுகின்றார் என்பதாக சொல்லி அதற்கு அலிகரமல்லா வஜூ அவர்களுடைய ஒரு வாக்கியாவை சொல்கிறார்கள். அதற்கு அலிகரமல்லா வஜூ அவர்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத்து ஏற்பட்டது என்று சொன்னால், சோதனை வந்தது என்று சொன்னால் சந்தோஷமடைவார்களாம். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது முசீபத்து ஒரு சோதனைகள் ஏற்பட்டால் மகிழ்ச்சி அடைவார்களாம். என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், இந்த மகள் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்திற்கு பிறகு 2 இலகுகள், 2 நன்மைகள், 2 சிறந்த விஷயங்கள் இருக்கின்றன என்பதாக அந்த ஆயத்தை வாசித்து காட்டி, இந்த ஒரு முசீபத்து ஏற்படுகிறது, இந்த முசீபத்திற்கு பிறகு 2 சௌகரியங்கள் இருக்கின்றன என்று நான் சந்தோஷப்படுகிறேன் என்பதாக சொல்லி சொல்கிறார்கள். நல்லடியார்களுக்கு முசீபத்து ஏற்படுது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய பொறுமை விட்டு தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக சொல்கிறார். बुजुर्गों आप गौर करो, अपना मुहासबा करो कि मुसीबत है, हाजत है, उसके वक्त जी हम किसके तरफ रुजू होते हैं। फिर दुर्बा तमाशा ये कि नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाते हैं, अल्लाह ताला फरमाता है हदीस कुदसी में, अगर तुझे चप्पल का तस्मा टूट जाए, नमक की कंघी की जरूरत है तो मुझसे मांग जी। अल्लाह ताला तो अपने बंदे को अपने तरफ इतनी छोटी से छोटी हाजत वो जरूरत के तरफ अपने से तरफ उस तलब करते हैं। हम बड़ी से बड़ी भी हाजत जरूरत आ गई तो मौला को नहीं देते जी। जो आसमां में जो उसको दूर करने वाला है, डॉक्टर के पास चले के पास हो गया तो हो गया। ये मुसीबत तो नहीं है, मुसीबत तो ये है कि तुम अल्लाह से गाफिल हो रहे मुसीबत आने के बाद। முசீபத்து ஏற்படக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய கவனம் மாசுவல்லாவின் பக்கம் செல்கிறது என்பது அல்லாத வஸ்துகளின் பக்கம் நம்முடைய கவனம் செல்கிறது என்பதாக சொல்லி மகானவர்கள் ஹதீஸ குதுஸி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். அதாவது ஒரு மூமினான மனிதனுடைய காலணி மிதியடியுடைய வார அந்த போதிலும் அவர் என்னிடத்திலேயே கேட்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு சாதாரணமான ஒரு அற்ப தேர்வையில் கூட அடியான் தன் பக்கம் முன்னோக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு பிரியப்படுகிறார். ஆனால் மிகப்பெரிய பெரிய தேவைகளுக்கு கூட நாம் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாத வஸ்துக்களின் பக்கம் நாம் முன்னோக்குகிறோம் என்று சொன்னால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார்கள். அஸ்பாப் என்ற அடிப்படையிலே நாம் அவற்றை பயன்படுத்திக் கொள்வதில் உங்களுக்கு தவறல்ல, பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான். அதனால் அதே நேரத்திலே கல்வியின் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய கல்வி எதன் பக்கம் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக சொல்லி பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன அந்த சொல்லை மீண்டும் நினைவு கூர்ந்தார்கள். முசீபத் என்று சொன்னால் நம்மிலே, நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய பொருள்களிலே ஏற்படக்கூடிய நுக்சான், இழப்புகள், அது உண்மையிலே முசீபத் அல்ல என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் விஷயத்திலே உண்டான நம்முடைய கஃப்லத், அவரை விட்டு நாம் கவனத்தை திருப்புதல் அலட்சியமாக இருக்கிறது, அதுவே முசீபத் என்பதாக இருக்கின்றதாக பகதாதி அவர்கள் சொன்னார்கள். जी बुजुर्गों, एक तो एक तशरीह की है इसकी, जब मुसीबत आने के बाद अल्लाह से गाफिल होना। दूसरी तशरीह ये की गई है इसकी
کہ مصیبت پوچھے گئی تو مصیبت تیرا بیمار ہونا، تیرے بیوی کا نقصان ہونا، اولاد کا نقصان ہونا، اموال کا نقصان ہونا، اور جو بھی صورت ہے اس یہ نقصان کی یہ نقصان نہیں ہے جی۔ پھر ہے کیا اصل مصیبت؟ کہا کہ وہ غفلت عن اللہ، پہلی صورت میں مصیبت آنے کے بعد اللہ سے غافل ہونا، ایک تشریح کی ہے۔ دوسری تشریح یہ کی جا رہی ہے کہ مصیبت یہ نہیں ہے مال اور بیوی بچے تیرے باپ جناب میں جو نقصان ہو رہا ہے یہ نہیں ہے مصیبت، اصل بندہ مومن کی مصیبت یہ ہے کہ وہ اللہ سے غافل ہو۔ முசீபத் என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய மற்றொரு விளக்கம் என்று சொன்னால் மனைவி மக்கள் தன்னுடைய உடலிலே ஏற்படக்கூடிய அந்த வியாதியின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய சோதனையின் காரணத்தினால் அது முசீபத் அல்ல, அந்த நேரத்திலே அல்லாஹ்வை விட்டுவிட்டு மாசிபத்தாவின் பக்கம் கவனம் செலுத்துவது முசீபத் என்று ஒரு விளக்கம் சொன்னார்கள். மற்றொரு விளக்கம் என்று சொன்னால் முசீபத் என்று சொன்னால் முசீபத்துடைய அசலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா விஷயத்திலே நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய கவனம் கஷ்டங்கள் வந்த பிறகு அல்லாஹ்வை மறக்குதல் அது ஒரு முசீபத்து என்று மற்றொரு விளக்கம் என்று சொன்னால் இதெல்லாம் முசீபத் அல்ல, அல்லாஹ்வை மறக்குதலே முசீபத் என்பதாக என்று விளக்கம் சொன்னாங்க। मुसीबत अल्लाह से आई है। अब हम कल से यहाँ एक वली की याद मना देते हैं जी, तजदीद ईमान एहसान के लिए। यहाँ आने के बाद से हमको अल्लाह की जितनी याद रही, जितनी गफलत रही है, और ये और जो खुलफा हो के मुरीद हो के पीर हो के मुरीद हो, ये और करो के मौला से कितनी याद है, कितनी गफलत। इसका मुहासिबा होना यहाँ आए क्यों? तजदीद ईमान एहसान के लिए आने का क्या मकसद है जी? देखो इसके कई मरातब जी। तुम यहाँ आए उसका अजर अलग है, ये तमाम अजर अपनी जगह है जी। यहाँ बैठ रहे हैं, अल्लाह की बात सुन रहे हैं, तुम ये जिक्र किए, कुरान पढ़ रहे, मौलूद कर रहे, ये सब अपनी जिक्र है। मकसूद वो नहीं है, ये तो तुम कहीं भी लेके कर सकते हैं। यहाँ खास एक वली के मुकाम एक दरबार में आने की वजह क्या है? वली अल्लाह है जी, वह अल्लाह का वली है, इसके पास आए तो अल्लाह मिलाना है जी। कपड़े वाले देंगे तो कपड़ा ले जी, चावल वाले के पास गए तो चावल लिया, अल्लाह वाले के पास आके अल्लाह मिला क्या तेरे को? कम से कम उसकी याद मिली क्या? यहाँ आए जब से तो अल्लाह वाले के पास आए ना, तो अल्लाह मिला क्या जी? मौला की याद हुई क्या कुछ? जो पहले थी उससे ज्यादा होना नहीं है तो होना है। तो यहाँ इस मुकाम की बरकत क्या है? क्या इस मुकाम की बरकत पागल दौलत है? अरे वो तो सबसे ठोकरों में है, इसकी अहमियत ही क्या है जी? अरे इनका फैजान ही किया था तो खुदा की कसम मौला से रब्ता ताल्लुक, ये मुबारक है इनके पास, विरासत रसूल मिलती है, विरासत हमारा जद्दार नहीं जी। वो तो उनके गुलाम के ठोकरों में है जी। तो यहाँ जब अल्लाह वाले के पास आया है जी, तो फिर अल्लाह को मिलना ना। यहाँ आए कल से बोले अल्लाह जिसको जल्दी तौफीक दिया कल से अब यहाँ आए, तो अल्लाह से क्या मिला? अल्लाह की याद कितनी रही, कितनी गफलत है। जब आज जैसे वैसी है तो फिर क्या अल्लाह मिला क्या? तुम पैसा करो है, ये तो अलग अलग चीज, हनुमान का अलग मामला है, ये अजर अपनी जगह है, इससे इनकार किसको है? क्या तुम बोले ये मकसूद असली ये है तुम इसलिए यहाँ? अरे आने का तो मकसद तुम्हारा भी यही है कि मौला से कुछ रब्ता ताल्लुक पड़ जाए इनके वास्ते। அன்பர்களே பெரியார்களே, ஒரு அல்லாஹ்வுடைய வலியுடைய இறை நேசருடைய உருஸ முபாரக்கை நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், நாம் மீண்டும் கஃப்லத்திலே அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நாம் அலட்சியத்திலே பொறுப்போக்கிலே இருப்பது எப்படி நியாயமாக இருக்கும் என்பதாக சொல்லி என்ன சொல்கிறார்கள்? உதாரணமாக சொல்கிறார்கள், ஒரு துணி வியாபாரம் செல்லக்கூடிய இடத்திலே சென்றால்
நாம் துணியை பெற்றுக் கொள்ள வேண்டும், வாங்கிக் கொள்ள வேண்டும், கிடைக்க வேண்டும். அங்கே ஒரு அரிசி வியாபாரம் செல்லக்கூடிய இடத்தில் சென்றால் அவரிடத்தில் அரிசியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு வலியுல்லாவுடைய தர்பாரிலே வந்தோம் என்று சொன்னால் என்ன கிடைக்க வேண்டும் என்பதாக சொல்லி சொல்கிறார்கள். அல்லாஹ் கிடைக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். சொல்லி சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய யாது இல்லை என்று சொன்னால் அந்த யாது உண்டாக வேண்டும். அல்லாஹ்வுடைய யாதிலே குறைபாடு இருந்தது என்று சொன்னால் அதிலே யாருக்கு அதிகமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய யாதும் உண்டாக வேண்டும். ஆக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடன் ரவுத் உண்டாக வேண்டும். அல்லாஹ்வுடன் இணைப்பு பிணைப்பு உண்டாக வேண்டும். மாறாக நாம் பொதுபோக்கிலே நாம் அலட்சியத்தில் இருந்தோம் என்று சொன்னால் அது என்ன நியாயமாக இருக்க முடியும் என்பதாக கேட்கிறார். किससे हम वाकिल है, जरा गौर करो। ये जो अकरब है जी, करीबी नहीं, अकरब फरमाना है मैं तेरे जान से करीब। दूसरी जगह जैसे मैं आयत पढ़ा तो फी अंफुसिकुम अफला तुबसिरून, अरे वो तेरी जानों में तेरे अंदर है, ये गौर क्यों नहीं करता? बसीरत के माने इदराक के, बसर तो सर की आंख से देखना, बसीरत कल्ब की आंख से देखना। तुबसिरून तो मौला ताला फरमाता है तेरी जानों में तो जो पा के नहीं रहा है जी। तो मौला ताला जो हमारे अकरब है, हमारे साथ है, हमारे मुहीत है जी, और हमारे जानों में है जी। फिर मौला ताला खुद फरमाएगा, जैसा कि जो आगे सुना ना, ये सब का क्या है, इज़ा सालका इबादी अन्नी, ऐ नबी जब आपसे सवाल हो, मेरे बंदे आके मेरे बारे में पूछते हैं कि तो आप कह दीजिए, नहीं फरमाया अल्लाह ताला। वो ऊपर जो पूरा निजाम हमारा बदल दिया यहाँ पे, नबी को हटा दिए जी। जब अपनी जात आए तो खुद आके जवाब दे रहे हैं, पूछ रहे हैं, नबी से जवाब अल्लाह ताला का फरमा। इज़ा सालका, ऐ नबी जब आपसे सवाल हो रहा तो दूसरी जगह पे जो नज़्म कुरान है कुल फरमा रहे हैं जी। यहाँ पे नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम को कुल नहीं फरमा रहे, जवाब रसूल से हो रहा, जवाब आप दे रहे हैं अल्लाह ताला। इज़ा सालका बैठनी करीब, अरे मैं करीब हूँ, करीब है कि करता क्या हूँ जी। उस क्या अस्तर जी क्या है, उजीबु दावत दाई का दान, अरे जो पुकारने वाला है उसको मैं जवाब देता हूँ, सुनता हूँ। करीब रह के मैं तुम्हारे मौतल नहीं हूँ, बल्कि तुम्हारी आदत रवाई, तुम्हारी जो भी जरूरत है पूरी करता हूँ। उजीबु मैं जवाब देता हूँ जो मुझे पुकारता है। तो चाहिए कि फलयस्तजीबू ली वलियुमिनु बी, कि चाहिए कि वो मुझे ही से तलब करें। ईमान किस पे लाना? अरे मेरी कुर्बत में ईमान ला, ईमान तो है। ईमान वाले तो साहबा को भी अल्लाह ताला नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम से पूछते हैं अल्लाह ताला तुम्हारी पट के बारे में, तो बोले में तू ईमान ला वली, चाहिए कि उनको ईमान लाए उस पर, किस पर? मेरे करीब होने पर, मेरे जवाब देने पर, और मुझे से वो मांगे जी। लालम यरशुदून फरमाया, शायद कि वो असरार याफ्ता होंगे, हिदायत याफ्ता नहीं, असरार याफ्ता होंगे। तो बुजुर्गों हम किससे गाफिल है? जो अकरब है, करीब है, मुहीत है, शहीद है जी, और भी जो हमारे साथ है और पुकारने वाले को पुकार देता है जी। ऐसे मौला करीब आका के छोड़कर गाफिल अल्लाह के तरफ उसको क्यों नहीं पुकारते? आदत क्यों नहीं डालते? असल ये गफलत है। अगर उसको याद करते रहे तो उसकी याद में बैठे तुम, आई मुसीबत तो मौला को बोलते मौला आपकी याद में हुई क्या है? जिसकी याद में बैठे, जिससे रब का ताल्लुक है जी। जहन मिसाल के तौर पे आपका कोई माता दोस्त है या पुलिस ऑफिसर है या कोई है, कोई भी तकलीफ हुई, कुछ भी आपको हुआ तो आपका जहन किधर जाता है? फौरन उसी के पास जाता है। मेरा ऑफिसर है, मैं मदद कर देगा, उन्हें कर देगा। अरे अल्लाह से रब का ताल्लुक होता तो हम अल्लाह की तरफ रुजू होते, उसकी याद होती तो अल्लाह की तरफ रुजू होते। अल्लाह की तरफ रुजू नहीं होने का मतलब है अल्लाह से गाफिल है।
அன்பர்களே பெரியார்களே, ஆச்சரியமாக கேட்கிறார்கள், நாம் அவ்வளத்திலே காப்பிலாக இருக்கிறோம், யார் விஷயத்திலே காப்பிலாக இருக்கிறோம் என்று சொன்னால் அக்கிரமுடைய விஷயத்திலே காப்பிலாக இருக்கிறோம். உங்களுடைய பிறடி நரம்புகளை விட நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ஜல்லஷானஹு விஷயத்தில் நாம் காப்பிலாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அக்கிரமாக இருக்கிறான், கரீபாக இருக்கின்றான், பையத்தாக அல்லாஹ் ஜல்லஷானஹு உடன் இருக்கிறான், அவன் விஷயத்தில் நாம் காப்பிலாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, ஹக்க ஜல்லஷானஹு தஆலா வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தா என்ற திருவசனத்தை வாசித்து சொல்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார், சொல்கிறார், நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி தங்களிடத்தில் கேட்டார்கள் ஆனால் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கேட்டுவிட்டு என்ன சொல்கிறார் என்று சொன்னார், தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபிலே தன்னுடைய நடைமுறை என்னவோ அதை அப்படியே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மாற்றிவிட்டார். என்னவென்று சொன்னால், எந்த செய்தியாக இருந்தாலும் கொள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ரப்பல் ஆலமீன் வைதா ஸஅலக இபாதி அன்னி என்பதாக என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நபியே தாங்கள் நடந்து கொள்ளுங்கள், நான் வந்து பதில் சொல்கிறேன் என்பதாக சொல்லி உதி நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்பதாக தானே முன்வந்து பதில் சொல்கிறார். பதில் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது எனக்கு அவர்கள் பதில் சொல்லட்டும், அவர்கள் எனக்கு அவர்கள் என்னுடைய அழைப்புக்கு அவர்கள் பதில் சொல்லட்டும், அவர்கள் என்னை கொண்டு ஈமான் கொள்ளட்டும் என்று சொன்னால் சஹாபாக்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தியை சஹாபாக்கள் மோமின்களாக சஹாபாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கவர் யுமினு பி என்று சொன்னால் என்ன என்றால் என்ன சொல்கிறார்கள், என்னுடைய அந்த கரீபிய நான் நெருக்கமாக இருக்கிறேன் அல்லவா, அது விஷயத்தில் அவர்கள் ஈமான் கொள்ளட்டும். அப்படி ஈமான் கொண்டார்களே ஆனால் லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் அஸ்ராரை அறிந்து கொள்வார்கள், அஸ்ராரை பெற்றுக் கொள்வார்கள் என்பதாக சொல்லி ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். நாம் அல்லாஹ்வுடைய யாத்திரை நாம் இருப்போமையானால் நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வின் பக்கமே நாம் உணர்ச்சியாக நாம் கவனம் செலுத்துவோமே தவிர அல்லாஹ்வின் பக்கம் அல்ல என்பதாக சொல்லி உதாரணத்தின் அடிப்படையில் அவர்கள் சொல்கிறார்கள். நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டத்திலே நமக்கு ஒரு பெரிய ஆபீசர், ஒரு போலீஸ் அதிகாரி நமக்கு பழக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில், நமக்கு சங்கடங்கள், சிரமங்கள், சோதனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய கவனம் உடனடியாக அந்த ஆபீசர் பக்கம், அந்த போலீஸ் அதிகாரி பக்கம் நம்முடைய கவனம் செல்கிறது. இன்னார் என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்து விடுவார், இந்த அதிகாரி எனக்கு உதவி செய்வார் என்பதாக நம்முடைய கவனம் செல்கின்றது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய யாத்திரை நாம் எப்போமையா நமக்கு ஒரு துன்பம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய கவனம் செல்ல வேண்டுமே தவிர அல்லாஹ்வின் பக்கம் எப்படி நம்முடைய கவனம் செல்ல முடியும் என்பதாக கேட்கிறார். जब अल्लाह ताला के हम याद में रहेंगे, जब मौला ताला को हम उसमें हम आफाक में पाते रहेंगे जी, तो मौला ताला की जो असरात है, जो सिफात और सिफात के असरात है, उसका ज़ुहूर हमसे होने लगे जी। ये तो तुम जानते हो कि जो चीज इस सोबत में रहती है उसका असर कबूल करती है जी। एक मिट्टी को आप फूलों में रखो जी, मिट्टी में को फूलों में रखो, मिट्टी में फूलों की बो आ जाती है। मौलाना रूम पर जी कि पहले जो है साबुन वाला नहीं रहते थे, मिट्टी से खुशबू वाली मिट्टी रहती थी जिससे वो हम्माम के लिए खास थी। तो मौलाना फरमा रहे हैं कि सुनते बोले कि तुम्हें खुशबू कहाँ से आएगी जी, कहा कि जमाले हम नशी दरमन असर कर, अरे मेरे हम नशी का जमाल मेरे में असर करते अमन, वरना अमन हम हाकम के हस्तम, मैं तो वही मिट्टी ही थी, मगर जो हम जमाले की है उसके साथ रही तो उसकी वो मेरे में मुतल, हकीकत बदलती रही मगर वो सिफात मुतब्बिल हो जाती जी। लोहा आग में गिरता है, हकीकत बदल नहीं जाती। सोहबत का असर ये होता है कि ये भी हमरंग आग अनन्नार कहता है, जो सिफात आग के खुदा की असर वही सिफात लोहे के हो जाती, मगर हकीकत उसकी अलग है, इसकी अलग है। सोहबत का असर होता है, तो सोहबत तो आपसे நண்பர்களே, பெரியார்களே, மகான்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய யாத்தில் நாம் இருப்போமையானால் அவருடைய அசராத்திலே ஆசராக வேண்டும் जी। बनाने ऊ के नामे नदारत, बहर नामे खानी के ऊ सरबराहत। अरे मैं उसके नाम से शुरू करता हूँ, उसका कोई नाम नहीं है, मगर जो भी नाम लेता हूँ वही जाता है। बहर नामे
हदीस शरीफ में आया है, पढ़ते हैं हम मगर गौर नहीं करते। नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया ऊंट वालों में सख्ती होती है, बकरियां वालों में नरमी होती है, मिजाज। हदीस है ना, नहीं समझे? ऊंट जो चराते हैं ना, ऊंट जो पालते हैं मवेशी, उनके मिजाज में खशूमत रहती है, सख्ती रहती है। जो बकरियां पालते हैं उनके मिजाज में नरमी रहती है। कैसा मुझे बताओ जी? पालते हैं, उनके साथ रहते हैं, जैसे मिट्टी फूलों के साथ रही दवाई नहीं जी, जंगल में चराते हैं, लाके रख देते हैं, फिर इनके मिजाज में सख्ती कैसा आई? ऊंट की सख्ती उनके चराने वालों में कैसा आई? बकरियों की नरमी बकरियां चराने वालों में कैसा आई? वो जिन्स अलग है, ये जिन्स अलग है, वो इंसान है, वो है तो ये हदीस है। अरे तुझे मौला ताला के அன்பர்களே, அல்லாஹ் ஸாஹிர் என்று சொன்னால் ஓசாஹிர், அல்லாஹ் மௌஜூத் என்பதாக அர்த்தம். ஓசாஹிர் என்ற அந்த விஷயத்தை ஏற்கவில்லை என்று சொன்னால் அவரிலே, அவருடைய ஈமானிலே நுக்சான் குறைபாடு உண்டாகிவிடுகின்றது என்பதாக சொல்லி சொல்கிறார்கள். அன்பர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா என்ன சொல்றான்? ஆமன்து பில்லாஹி என்று சொன்னால் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய சிஃபாத்துகள் ஸாத்துக்கு தாபியாக இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய ஸாத் மத்பூஆக இருக்கிறது, சிஃபாத் தாபியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹ் மௌஜூத் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய பூரா சிஃபாத்துகள் அங்கே வந்து விடுகின்றது என்று சொல்லி அதற்கு ஒரு உதாரணத்தை, ஒரு பாரசீக கவிதை ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். எந்த ஒரு பெயரை, எந்த ஒரு வஸ்துவை நான் சொன்னாலும், என்னுடைய நாவில் கொண்டு வந்தாலும் அதில் நான் உன்னைத்தான் பெற்றுக் கொள்கின்றேன் என்பதாக சொல்கிறார்கள். எந்த வஸ்துடைய பெயரை சொன்னாலும், என்று சொன்னால் எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் அதில் சாயிகாக இருப்பது அல்லாஹ்வின் மேல் எந்த ஒரு வஸ்துவே இல்லை என்பதாக சொல்லி சொல்கிறார்கள். அல்லாஹ் சாஹிர், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய ஸாத் சாயிகாக இருக்கிறது, அவருடன் அவருடைய சிஃபாத் இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி, ஆக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய ஸாத் சிஃபாத்திலே யார் யாருக்கே இருக்க வேண்டியவர், எப்படி இருக்க வேண்டும், என்ன பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான உதாரணத்தை ஹதீஸ் ஷரீஃப் மூலமாக மகானவர்கள் விளக்குகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒட்டகம் மேய்க்கக்கூடியவர்களிடத்திலே கடினமான சுபாவம் இருக்கும், ஆடு மேய்க்கக்கூடியவர்களிடத்திலே ஒரு மென்மையான சுபாவம் இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பர்களே, ஒட்டகம் என்பது, ஆடு என்பது காட்டிலே மேய்கிறது, திரிகிறது, இலைகளை உண்ணுகிறது, இவனுக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஒரு சொன்ன உதாரணத்தை போல அந்த நறுமணமாகிறது, மண்ணை நறுமணத்துடன் சேர்ந்து கலக்குகிறது, ஆடையை பெற்றுக் கொள்கின்றது. அப்படி அல்லவே இது, அது காடுக்கு சென்று வனாந்தரங்களுக்கு சென்று இலைகளை உண்டு வாழ்கின்றது. ஒட்டகம் என்ற ஜின்ஸ் வேறு, ஆடு என்ற அந்த இனம் வேறு, இன்சான் என்ற இனம் வேறு. ஆனால் அதனுடன் அந்த சுகபத், அந்த பழக்க வழக்கத்திற்கு காரணத்தினால், அதை மேய்ப்பதன் காரணத்தினால் அந்த மேய்ப்பவரிடத்திலே, ஒட்டகம் மேய்ப்பவரிடத்திலே ஒரு கடின குணம் காணப்படுகிறது, ஆடு மேய்ப்பவரிடத்திலே ஒரு மென்மையான, ஒரு இலகுவான குணம் காணப்படுகிறது என்று சொன்னால் என்ன வழங்குகின்றது? எந்தெந்த வஸ்துவுடன் நம்முடைய பழக்கம், நம்முடைய சவாசம் இருக்கின்றதோ அதனுடைய அசல் நம்மிலே தெரிய வருகின்றது என்பதாக மகானவர்கள் விளக்குகிறார். अल्लाह ताला कुरान में इरशाद फरमाते हैं, वल बुदना जअलना लकुम मिन शअइरिल्लाह। जी जरा और से सुनो बुजुर्गों, अल्लाह वालों का मुकाम देखो जी। वो कुर्बानी के जानवर जी इसके ऊपर से पकड़ रहा है, उसके वजूद से उसकी जात मौजूद है जी। मौला ताला के जलवे पे जाहिर और बाहिर है, जाहिर कर रहा है, उसकी जात का क्या मुकाम होगा जी। अरे जानवर उसकी इज्जत आपका खुलूब है, शायरीला हो गया, कटने के जाना मौला की राह में। अरे ये हराम मौला के राह में फना हो रहा है, अपने को फना करना। अल्लाह का वली हराम मौला की मंशा मर्जी के आगे कुर्बान हो, अपने को फना कर रहा है, मौला को जाहिर कर रहा है। इसका क्या मुकाम है? ये क्या समझते जाहिर अल्लाह के वली का मुकाम? அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு திருவசனத்தில் சொல்கிறான், வல் புத்ன ஜஅல்னாக்கும் மின் ஷஆயிரில்லாஹ். குர்பானிக்காக வேண்டி ஓட்டி செல்லப்படக்கூடிய அந்த ஒட்டகைகள், அந்த பிராணிகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய அடையாள சின்னமாக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்பதால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்கிறான். அந்த புத்ன் என்று சொன்னால்
அறம் வினாவிற்கு அறுக்கப்படுவதற்காக வேண்டி கொண்டு செல்லக்கூடிய அந்த பிராணிகளுக்கு அடையாளமாக உதாரணமாக அவருடைய கழுத்திலே செப்பலை போடப்படுகிறது பழக்கமாக இருக்கிறது. இதற்கு செல்லக்கூடிய பிராணி அறுப்பதற்காக வேண்டி குர்பானிக்காக வேண்டி செல்லக்கூடிய பிராணி என்பதாக மற்றொரு இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ அது தக்வாவுடைய அடையாளமாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்கிறான். அன்பர்களே, அறுக்கப்படுவதற்காக வேண்டி கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு பிராணி அதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஷாயிருல்லாஹ் என்பதாக அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் என்பதாக சொல்லி அதை கண்ணியப்படுத்துதல் தக்வாவுடைய அடையாளம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றான் என்று சொன்னால் அவருடைய அல்லாஹ்வுடைய வழிபாடுகளுடைய மகாமவுடைய அந்தஸ்து என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய ஃபராவாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவிகளை அழித்துக் கொண்டவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய குவத்தை கொண்டு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஹக் ஜல்ல ஷானுஹு தஆலாவை அவர்கள் ஸாஹிராக அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் ஃபராவாகி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் சமூகத்திலே மதிப்பிற்குரியவர்கள் மரியாதைக்குரியவர்கள் என்பதாக சொல்லி சொல்கிறார்கள். அன்பர்களே, குர்பானி பிராணியானது வினாவுக்கு சென்று அறுக்கப்படுவதற்காக வேண்டி கொண்டு செல்லப்படுகிறது. அதே நேரத்திலே அவுலியா அல்லாஹ் இறைநேசர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தங்களை ஹக் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய அவருடைய விருப்பம் அவருடைய ஏவல் அவருடைய விளக்கல் இதிலே தங்களை அழித்துக் கொண்டவர்களாக தங்களை அவர்கள் மாய்த்துக் கொண்டவர்களாக தங்களை அதை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக இருப்பதன் காரணத்தினால் அவர்கள் எந்த அளவுக்கு மதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவருடைய மகாம் என்ன என்பதை நமக்கு கொடுக்கிறார். बुजुर्गों वक्त हो चुका है, 4 बजे संदल चलाना है, इसके लिए हम मकसद की तैयारी करना है। आखिर में मैं तमाम दफरे का लुबाब एक हदीस शरीफ आपके सामने रख के बात को खत्म करूंगा। हदीस शरीफ में आए नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम इरशाद फरमाते हैं, इहफज़िल्लाह तजिद तजाक। जी, अब बुजुर्गों आप फैसला इहफज़िल्लाह में क्या तर्जुमा करके कर लो। அல்லாஹ்வை நீ ஞாபகம் செய், யாது செய், அப்படி செய்தாயால் உன்னுடைய நஃப்ஸிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை பெற்றுக் கொள்வாய் என்பது அவருடைய பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக விளக்கி சொல்கிறார்கள். துன்யாவின் பக்கம் நாம் பிரிவது என்று சொன்னால் துன்யாவை தேடி நாம் சென்றோமையானால் அந்த துன்யாவால் வாழ்வது நம்மை விட்டு விரண்டோடிவிடும், நம்மை கேவலப்படுத்திவிடும். அதே நேரத்திலே துன்யாவை நாம் புறக்கணித்தோமையானால் அந்த துன்யா நம்முடைய நம்மை தேடி வரும். இது நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நமக்கு யாது யாத்திரை இருந்து கொண்டிருப்பது நமக்கு அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவே நாம் இந்த பார்க்காவிலே இந்த வலியுடைய இந்த பார்க்காவில் நாம் பெற்று செல்லக்கூடிய ஒரு பைதானாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக அவர்கள் நினைவூட்டுகின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு வலியுடைய டிஸ்பையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றார். நமக்கு நிலைமைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். யார் யாத்திரை நாம் இருக்க வேண்டும், அதிலே நாம் லயிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் வலியுறுத்தி பேசி தங்களுடைய உரையை நிறைவு செய்கிறார்கள். Oh.